வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படியே இண்டோருக்கு டிராவல் பண்ணி அங்க ரொம்ப பாப்புலரா இருக்கிற புட்டேகா கீஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபியை நம்ம 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாங்க. ஜீராவன் மசாலான்னு மேல தூவுற இண்டோர் ஃபேமஸ் மசாலா ஒன்று ரெடி பண்ண போறோம். அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் வச்சு இந்த கீஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்ல ரொம்ப பாப்புலரான இந்த ஃபுட்டை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிஷ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல நம்ம இந்த ஜீராவன் மசாலா ரெடி பண்ணிக்க போறோம். இந்த ஜீராவன் மசாலா பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் நம்ம தூவ மாட்டோங்க, போகாக்கலாமும் இதை தூவாங்க. முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு. இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் லோல இருக்கட்டும், இல்லைன்னா கருகி போயிடும். மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா 6லேருந்து 7 லவங்கம் சேர்த்துக்கலாம். லவங்கம் ரொம்ப ஜாஸ்தியா சேர்க்க வேண்டாம், ஃப்ளேவர் டாமினேட் பண்ணும். 3 பிரிஞ்சில சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸா இருந்தா, பெருசா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க போதும். இது எல்லாமே வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. வறுத்த இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் குறைன்னு அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் இதுல ட்ரை மசாலா சேர்த்து அரைச்சிக்க போறோம். இந்த மசாலா பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல சாட் மசாலா மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நிறைய டிஷ்ஷஸ்க்கு மேல தூவறதுக்கு. ஒரு தடவை அரைச்சு நீங்க ட்ரை கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல வறுத்ததுல அரைச்சாச்சு. அரைச்சது கூடவே நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு நட்மெக், அதாவது ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். அப்படியே போட்டா அரையறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நம்ம துருவிட்டு சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, அதாவது ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்புக்கு ஆம்ச்சூர் பவுடர், இதுவுமே உங்களுக்கு ட்ரை மேங்கோ பவுடர்னு ரெடிமேடா கடைகள்ல கிடைக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் நார்மல் வெள்ளை உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அப்படியே பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாச்சுன்னா நீர்த்து போயிடும், அதனால அப்பப்போ விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஜீராவன் மசாலா பவுடர் ரெடி. இது நம்ம கடைசியா சர்வ் பண்ணும்போது புட்டேகா கீஸ் மேல தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அந்த மெயின் டிஷ்ஷான புட்டேகா கீஸ் ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு நான் 3 மக்காச்சோளம் எடுத்திருக்கேன். பட் நீங்க அந்த நார்மலா இருக்கிற அந்த மெய்ஸ் சொல்லுவோம் இல்லையா, எல்லோ கலர்ல ஹார்டா இருக்கும் இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னலா அந்த கார்ன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த கார்ன் கிடைக்கிறது இல்லை, அதனால நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். சோளத்தை தோலை உரிச்சிட்டு அலம்பிட்டு நம்ம துருவிக்கலாம். எவ்வளவு துருவ முடியுமோ அந்த கட்டை வரைக்கும் நீங்க துருவிக்கோங்க. இன்கேஸ் உங்க ஊர்ல ஹோல் கார்னா கிடைக்காது, உதுத்த கார்ன் தான் இருக்குன்னா மிக்சியில போட்டு பல்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ட்ரெடிஷ்னலி புட்டேகா கீஸ்னா அதை துருவி தான் யூஸ் பண்ணணும். 3 ஸ்வீட் கார்னுமே துருவியாச்சு. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், ஜீரகம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாயை பொடி பொடியா நறுக்கிட்டு இதுலயே சேர்த்துருங்க. வாசனைக்கு எண்ணெயிலே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு கருகிறதுக்குள்ளேயும் நம்ம துருவி ரெடியா எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னை இதுல சேர்த்துடலாம். ஸ்வீட் கார்ன் இதுல சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் பாத்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்ட் அண்ட் ஜூசியா இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். மிட் மார்னிங் ஸ்நாக் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்கு இந்த புட்டேகா கீஸை நீங்க தாராளமா சாப்பிடலாம். கூட ஒரு காஃபி இல்லைன்னா டீ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஃபில்லிங்கா இருக்கும். ஃப்ரைடு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸோட இது கட்டாயமா பெட்டர் தாங்க. இப்போ இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்பதாங்க இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்டான பாலை சேர்த்துக்கணும். 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்வீட் கார்ன் மிக்சரை நம்ம பால்லேயே வேக வைக்க போறோம். பால் பாத்தீங்கன்னா கார்னோட சேர்ந்து நல்லா சுண்டி வரும்போது உங்களுக்கு சாப்பிடும் போது செம்ம கிரீமியா இருக்கும். ஃப்ளேமை லோக்கு மாத்திட்டு அப்படியே குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு பால் அடி பிடிச்சிடும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. திக்கா ஆற வரைக்கும் நீங்க இதை கொதிக்க விடணும். ட்ரையா இருக்கிற கார்னுக்கு நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறது இந்த பால் தாங்க. நல்லா கொதிச்சு சுண்டி வரதுக்கு உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸோ முதல்ல தாளிக்கிற சாமான் பச்சை மிளகாய் சேர்த்தோம், அதுக்கப்புறமா கார்ன் சேர்த்துட்டு பால் சேர்த்துருக்கோங்க. ஜீராவன் மசாலாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தடவை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் இந்த ரெசிபி பண்றீங்களோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டக்குனு கிட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு எப்பவுமே வேக வச்ச கார்ன் கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணி கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிச்சு திக்கா எடுத்துங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உப்பு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தா ஜஸ்ட் ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க, உங்களுக்கு வெளியில வந்துடும். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை நீங்க புழிஞ்சு விட்டுறலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். நம்மளோட புட்டேகா கீஸ் ரெடி. வெயிட் அப்படியே சர்வ் பண்ணக்கூடாதுங்க. சூடான இந்த புட்டேகா கீஸை தேவையான அளவுக்கு ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. மேலே கொஞ்சமா தேவையான அளவுக்கு எலுமிச்சை பழம், கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய், அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க ஜீரகன் மசாலா உங்க காரத்துக்கும் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஸ்வீட் கார்ன் அல்வானே சொல்லலாம், பட் சேவரி வெர்ஷன். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். மேலே இருக்கிற தேங்காய் பார்த்தீங்கன்னா அது வேற லெவல் ஆஃப் அந்த கிரன்ச்சி டெக்ஸ்சர் கொடுக்கும். தூவி இருக்க ஜீராவன் மசாலா நம்மளுக்கு ஒரு ஸ்பைஸ் பர்ஸ்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவை சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.